வணக்கம். தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும், ஆனால் அது கடவுள் இல்லை. அது என்ன? இரு போன வீடியோவில் இதே தான் நீ சொன்ன, மறுபடியும் அதே சொல்றியே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஆட்டம், அணு. இதை தான் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஆட்டம், அணு அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பார்த்தா அப்படின்னா அணுவால தான் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அணுவோட அளவு எவ்வளவு, அதனோட அமைப்பு எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை வகையான அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் போன வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அணுவோட அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா அணுவோட மையப்பகுதியை தான் நம்ம நியூக்ளியஸ், அணுக்கரு அப்படின்னு சொல்கிறோம். அதில் புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற ரெண்டு பொருள் இருக்குது. அதே மாதிரி அதனோட சுற்றுவட்ட பாதையில் எலக்ட்ரான் அப்படிங்கிற பொருள் சுற்றி வருது. இப்போ இந்த புரோட்டானில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரானில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி நியூட்ரானில் எந்த ஒரு சார்ஜுமே அதுக்கு கிடையாது. இப்போ இந்த எலக்ட்ரான் சுற்றி வருதுல்ல, இந்த எலக்ட்ரான் வந்து ஒரே சுற்றுவட்ட பாதையில் இல்லாமல் அடுக்கு அடுக்கான சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலோட மைய பகுதியில் தான் அணுக்கரு இருக்கு. இந்த அணுக்கரு இந்த பாலை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருது. அது எப்படி சுற்றி வருது அப்படின்னா ஒரு பக்கமா இல்லாம இப்படியும் சுற்றி வருது, இப்படியும் சுற்றி வருது, இப்படியும் சுற்றி வருது. அந்த சுற்றுவட்ட பாதை ஒரு அடுக்கு தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய அடுக்குகள் இருக்கு. ஸோ சில எலக்ட்ரான்கள் முதல் சுற்றுவட்ட பாதையிலையும் அடுத்த எலக்ட்ரான்கள் அடுத்த சுற்றுவட்ட பாதையிலும் இப்படி அடுக்குகளாக இருக்கு. உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்துல ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதை. இப்ப முதல் சுற்றுவட்ட பாதையில 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில 8 எலக்ட்ரான்களும், மூன்றாவது சுற்றுவட்ட பாதையில 18 எலக்ட்ரான்களும், நான்காவது சுற்றுவட்ட பாதையில 32 எலக்ட்ரான்களும், அதே மாதிரி ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில 50 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலையும் எலக்ட்ரான்கள் இந்த எண்ணிக்கையில தான் சுத்தி வருது. ஓகே, அணுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அணு, நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அணு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு அணு, கார்பன் அப்படிங்கிறது ஒரு அணு. இதே மாதிரி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அதுலயும் ஒரு 10 வகையான அணுக்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. உதாரணத்துக்கு 70% அணுக்கள் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்களால தான் இருக்கு. 25% அணுக்கள் வந்து ஹீலியம் அணுக்களால் இருக்கு. ரிமைனிங் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன், நியான், நைட்ரஜன், மெக்னீசியம், சிலிகான், அயன் அண்ட் சல்ஃபர். இந்த 10 வகையான அணுக்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல அதிக அளவுல இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மனித உடம்புல என்னென்ன அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், கால்சியம், பாஸ்பரஸ். இந்த 6 அணுக்கள் தான் 99% மனித உடம்புல நிரம்பி இருக்கு. ரிமைனிங் 0.86% என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம் அண்ட் அயன். அடுத்து மரங்கள்ல என்னென்ன அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், இது மாதிரி அணுக்கள் தான் மரங்கள்ல இருக்கு. இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர்ல ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 அணுக்கள் இருக்கு. ஸோ இவையெல்லாம் தான் அணுக்கள். நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் அப்படின்னு தெரியுது. இப்போ இது என்ன வகையான ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் இதனோட எண்ணிக்கையை வச்சு தான் இது இந்த வகையான ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா எடுத்துப்போம். ஹைட்ரஜன்ல எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 1. அப்ப இது முதல் சுற்றுவட்ட பாதையில மட்டும்தான் சுத்தி வர முடியும்.
அடுத்து நம்ம ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துப்போம். இந்த கார்பன்ல எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 6. அப்ப முதல் சுற்றுவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில் 4 எலக்ட்ரான்களும் சுத்தி வரும். ஓகே, அடுத்து நம்ம ஆக்சிஜன் எடுத்துப்போம். இந்த ஆக்சிஜன்ல எலக்ட்ரானோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 8. அப்ப முதல் சுற்றுவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில் 6 எலக்ட்ரான்களும் சுற்றி வர முடியும். அடுத்து நம்ம பாஸ்பரஸ் எடுத்துப்போம். இந்த பாஸ்பரஸ்ல எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 15. அப்ப முதல் சுற்றுவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்களும், இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில் 8 எலக்ட்ரான்களும், மீதமுள்ள 5 எலக்ட்ரான்கள் மூன்றாவது சுற்றுவட்ட பாதையிலும் சுத்தி வரும். ஸோ இப்படிதான் எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலையும் அதனோட எண்ணிக்கையை பொறுத்து சுத்தி வருது. ஓகே, இப்ப நம்ம அணுக்கள் என்னங்கிற பார்த்துட்டோம். அடுத்து எலமெண்ட், அதாவது உறுப்புகள் அப்படிங்கிறத என்னங்கிற பார்க்கணும். எலமெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், அதாவது இன்னொரு ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்ததுனா தான் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு நைட்ரஜன் ஆட்டம், இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம் 2 சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு எலமெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம சொல்றோம். ஒரே வகையான அணுக்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம எலமெண்ட், உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது மாலிகுல், மூலக்கூறுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மூலக்கூறுகள்லாம் வேற ஒன்றும் கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான அணுக்கள் ஒன்றாக சேர்ந்தது அப்படின்னா அதை தான் நம்ம மூலக்கூறுகள் சொல்றோம். உதாரணத்துக்கு H2O அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறு, CO2 அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறு. ஸோ இது ஏன் மூலக்கூறுன்னு சொல்றோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அணு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு அணு. இந்த 2 அணுக்கள் சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம மூலக்கூறுகள் சொல்றோம். அதே மாதிரி கார்பன் அப்படிங்கிறது ஒரு அணு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு அணு. ஸோ இந்த 2 அணுக்கள் சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம மூலக்கூறுகள் சொல்றோம். இப்ப காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காம்பவுண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்ததுன்னா அதை தான் நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்டர் வந்து H2O மூலக்கூறு இருக்கு. இந்த H2O மூலக்கூறு நிறைய H2O மூலக்கூறுகள் சேர்ந்தது தான் நம்ம வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். அந்த வாட்டர் மாலிகுல் தான் நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்ல வரோம். இப்ப ஆட்டம்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, மாலிகுல்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த எலமெண்ட்டுக்கும் மாலிகுலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்ப எலமெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே விதமான அணுக்கள் இருந்துச்சுன்னா அது எலமெண்ட். மாலிகுல்னா 2 அல்லது வெவ்வேறு வகையான அணுக்கள் இருந்தது அப்படின்னா அது மாலிகுல். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரே விதமான அணுக்கள் இருந்துச்சுன்னா அது எலமெண்ட், வெவ்வேறு விதமான அணுக்கள் இருந்துச்சுன்னா அது மாலிகுல். இதுதான் எலமெண்ட்டுக்கும் மாலிகுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த சார்ட்டை. இது வேற ஒன்றும் கிடையாது. இது இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்ஸ் தான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 118 வகையான எலமெண்ட்ஸ் வந்து இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல 114 வந்து இயற்கை, நேச்சராகவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். 4 மட்டும் மனிதர்கள் செயற்கையாக கண்டுபிடிச்சது. ஓகே, இதுல இந்த ரெட் கலர்ல உள்ள இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ், ஆரஞ்சு கலர்ல உள்ளது பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ், அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல உள்ளது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ். இதுதான் பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸோட சார்ட். இப்ப ஆட்டம், அணு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் ஸ்மால், இருக்கிறதுலே மிக சிறியதா படிக்கக்கூடியதை தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிக், இருக்கிறதுலே பெரிய விஷயங்களை படிக்கக்கூடியது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்.
இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் உள்ள பூமி, கிரகங்கள், சூரியன் எல்லாமே இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் வருது. அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், விசையாக இருக்கட்டும், கிராவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் வருது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேறு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வேறு, ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து தான் படிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.